உயிரும் வயிறும் சிறுகதை. ஆசிரியர் சத்யவான் அவர்கள். என்ன தம்பி இது, நிறை மாதம் பிள்ளைத்தாச்சியை வீட்டில் விட்டுட்டு இப்படி ராவு 11 மணிக்கு வர்ற? என்னாச்சு, மருத்துவச்சி அம்மா வரல? அவங்க சாயங்காலத்திலிருந்து இங்கே தான் இருக்காங்க. உன்னைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். மில்லு ஓடிக்கிட்டு இருந்தப்போ கூட உனக்கு இவ்வளோ வேலை இல்லை முத்தோ. இந்த வேலை நிறுத்தம் வந்த பிறகுதான் வேலை சரியாக இருக்குது. ஆயா, விவகாரத்தை விட்டுட்டு விஷயத்த சொல்லு. சற்று பதட்டத்துடன் பக்கத்து வீட்டு மூதாட்டியை கேட்டான் முத்து. என்ன விஷயத்த சொல்கிறது? பிள்ளை எசகேடா சிக்கிக்கிட்டு இருக்குதாம். உடனே டவுன் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும்னு மருத்துவச்சி அம்மா சொல்கிறாங்க. சரி, இதோ நான் போய் வண்டி கொண்டாடுறேன். முத்து ஓடினான். காளியப்பா, புறப்படு, கோயம்புத்தூருக்கு போகணும். என்னென்ன, என்ன இந்த நேரத்தில்? என் சம்சாரத்துக்கு நோவு. மருத்துவச்சி அம்மா கையை விரிச்சிட்டாங்க. உடனே டவுன் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கணும். அடப்பாவமே, மேகமூட்டம் கம்முன்னு இருக்குது. மழை தூத்தல் வேற போடுது இந்த ராவு நேரத்தில். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் முடியுமா? புறப்பட. சரி முத்த அண்ணன், துட்டி என்ன தர? என்ன காளி புதுசாக கேட்குற? ஏற்பட்டதை வாங்கிக்க. இந்த இருட்டிலையும் மழையிலையும் 2 ரூபாய்க்கு சவாரி வர்றதுனா சுழுவா? 10 ரூபா தருவியா? என்ன காளி அநியாயமாக கேட்குற? 10 ரூபாய்க்கு டாக்ஸி பிடிச்சிடலாமே. பிடிச்சிக்கிடேன். இந்த ஊரில் டாக்ஸி கிடச்சா உன்கிட்ட ஏன் இவ்வளோ பேசுகிறேன்? சரி, 10 ரூபாய்க்கு குறைய மாட்டியா? நான் மட்டுமில்லை அண்ணன், வேற எந்த ஜட்காவும் அதுக்கு குறைஞ்சு வராது. எங்கள் சங்கத்தில் முடிவும் செய்திருக்கோம். ஒருத்தன் பேசின சத்தத்துக்கு குறைஞ்சு இன்னொருத்தன் சவாரி போகக்கூடாதுன்னுட்டு. அப்படியா? இப்படி அடித்து பறிக்கத்தான் சங்கம் வச்சுருக்கீங்களா? என்னண்ண நீயே இப்படி கேட்குற? நீங்கள் எதுக்காக சங்கம் வச்சுக்கிட்டு 1 வாரமாக வேலை நிறுத்தம் செய்து மில்லை நிறுத்தி வச்சுருக்கீங்க? உங்கள் சங்கம் உங்கள் வயிற்றுக்கு, எங்கள் சங்கம் எங்கள் வயிற்றுக்கு. முத்து பதில் கூறாமல் புறப்பட்டான். காளியப்பன் கூறியது முற்றிலும் உண்மையாகவே இருந்தது. அந்த ஊர் ஜட்கா வண்டிக்காரர் அனைவரும் தொழில் சங்க உணர்விலே ஊறி திளைத்து இருந்தனர். சொல்லி வைத்தாற் போல எல்லோருமே வேறு வண்டிக்காரர்களிடம் முதலிலே வாடகை பேசினீர்களா என்ற கேள்வியைத்தான் முதலில் கேட்டனர். தொழிலாளிக்கு தொழிலாளி என்ற சலுகை கூட முத்துவுக்கு கிடைக்கவில்லை. முத்துவும் தொழிலாளியாக இருந்தாலுமே ஜட்கா வண்டிக்காரரின் தொழில் அந்த சமயத்தில் அவனுக்கு தேவைப்பட்டதால் அவர்கள் அளவிலே அவர்களுக்கு அவன் முதலாளி ஆகிவிட்டான். அவனிடம் அப்போது இருந்தது 3 ரூபாய் இருந்தாலும் அவன் அவர்களுக்கு அப்போது முதலாளி. முத்து சிந்தித்தான், குழம்பினான், தடுமாறினான், திகைத்தான். வீட்டை விட்டு அவன் மனைவி செல்லியை வேதனையில் நெல்லிய விட்டு அவன் வந்து 1/2 மணிக்கும் மேலாகிவிட்டது. வேதனையின் உச்சகட்டமாக அவன் மனைவிக்கு மரணம்தான் வந்து சேருமோ என்ற அச்சம் அவனை நிலை கலக்கியது. அந்த நிலையிலிருந்து அவனை நம்பியிருக்கும் அவன் மனைவியை தப்புவிக்க ஒரே ஒரு வழிதான் அவனுக்கு புலப்பட்டது. அந்த எண்ணத்தால் அவன் உள்ளம் கூசியது, உடல் குன்றியது. ஆம், அவனுடைய முதலாளியிடம் சென்று கார் பிச்சை கேட்பதை தவிர வேறு வழியில்லை. அவனுடைய லட்சியம், கொள்கை ஆகியவற்றுக்காக அவன் மனைவி இறப்பதற்கு இடம் கொடுக்க அவனுக்கு உரிமையேது? வழி இருக்கும்போது அதை தொடராமல் ஒதுங்கி விடுவதால் அவன் கடமை தவறியவனாகி விடமாட்டானா? அவனைத்தானே எல்லாமாக எப்போதுமே நம்பியிருக்கிறாள் அவன் மனைவி. கோவையிலிருந்து 2 மைல் தொலைவில் உள்ள அரசூர் கருணா ஆலையின் நூற்பு பிரிவின் போர்மேன் முத்து. வர்க்க போராட்டத்திலே அசையாத நம்பிக்கை ஆழமாக கொண்டவன் முத்து. ஆலை அதிபர் கருணாகரன் முந்தைய ஆண்டின் லாபம் குறைந்துவிட்டது என்று காரணம் கூறி வழக்கமான 3 மாத போனஸை அந்த ஆண்டு 2 மாத போனஸாக குறைத்து கொடுக்க போவதாக அறிவித்ததால் கடந்த 1 வாரமாக மில் தொழிலாளர் அனைவரும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆலையின் தொழில் சங்க உறுப்பினர்களுள் முத்து ஒரு முக்கியமான மையப்புள்ளி. அந்த நிலையில் தன் முதலாளியிடம் அவன் கார் கேட்க நினைத்ததே விந்தை. அந்த ஊரிலே கார் வைத்திருக்கும் ஒரே நபர் கருணாகரன் தான். தொழிலாளி முதலாளி என்ற உறவு இல்லாமல் மனிதனுக்கு மனிதன் உதவி கேட்பதாக எண்ணிக்கொண்டு கேட்டால் என்ன? மரணத்தின் பிடியிலே சிக்கியிருக்கும் பெண் ஒருத்தியின் உயிரை காப்பாற்ற அவர் கார் கொடுத்து உதவ மாட்டாரா? அந்த பெண் அவனுடைய மனைவி என்பதற்காக அவர் மறுத்து விடுவாரா? என்ன தம்பி, இப்படி நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்க?
செல்லிக்கு கண்ணை செருகிக்கிட்டே போகுது. இனிமே வண்டி கொண்டாந்தும் பிரயோஜனம் இல்லை தம்பி. காருக்கு ஏற்பாடு பண்ணினாதான் செல்லி. உன் பெஞ்சாதி அடுத்த வீட்டு ஆயா பதட்டத்துடன் அவன் முன்னால் வந்து நின்றாள். நீ வீட்டுக்கு போ ஆயா, 5 நிமிஷத்துல காரோட வரேன். அவன் குரலிலே ஒரு உறுதி தொனித்தது. முத்து கேட்டை திறந்தபோது உள்ளே இருந்த நாய் குரைத்தது. ஊர்க்கா? முத்துவே குரல் எழுப்பினான். அவன் வருகையை குறித்து அந்த நேரத்தில் அசம்பாவிதமாக நினைத்து விடக்கூடாது அல்லவா? முதலாளியை அவசர அவசரமாக பார்க்கணும் என்றான். அவர் தூங்குறாரு, காலையில் பாரு. தெரியும். ராவு 12 மணிக்கு முதலாளி தூங்கிக்கிட்டு தான் இருப்பார். நான் மில் வேலையாக வரல. என் சொந்த விஷயமா அவரை உடனே பார்க்கணும். என் பெஞ்சாதிக்கு நோவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். அதுக்காக இந்த நேரத்தில் முதலாளியை எழுப்பினா என்னை சும்மா விட மாட்டார். நாய் குறைத்து கொண்டே இருந்தது. மாடி அறையிலே விளக்கு எரிந்தது. கூர்க்கா, யார் அது? எஜமான் முத்து உங்களை பார்க்கணுமாம். என்ன விஷயம்? மாடி ஜன்னலுக்கு அருகில் நின்று கொண்டார் கருணாகரன். முதலாளி, என் பெஞ்சாதிக்கு பிரசவ கோளாறு. டவுன் ஆஸ்பத்திரிக்கு உடனே கொண்டு போகணும், இல்லாட்டி பிழைக்க மாட்டா. அதுக்காக கார் கேட்க வந்திருக்கியா? முத்துவால் ஆமாம் என்று வாய் விட்டு கூற முடியவில்லை. அவன் என்னென்னவோ எப்படி எப்படியோ உணர்ந்தான். அவன் உள்ளம் குன்றி கூசியது. வராந்தா விளக்கு எரிந்தது. கருணாகரன் முத்துவின் அருகில் வந்து நின்றார், கையில் ரிவால்வருடன். முத்து, நீ சொல்றது உண்மையா இல்லை? சத்தியமா நிஜம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை முதலாளி. கையில் இருந்த ரிவால்வரை சட்டை பைக்குள்ளே போட்டுக்கொண்டார் கருணாகரன். டிரைவர் இல்லையே, எப்படி காரை கொடுக்கறது? நம்ம மில் லாரி டிரைவர் செல்லத்தை கூட்டிக்கிட்டு போகிறேன் முதலாளி. அவன் வருவானா? நான் கூப்பிட்டா வருவான். சொல்லிக்கொண்டே கேட்டை தாண்டி ஓடினான் முத்து. செல்லம், முதலாளி காரா இருந்தா என்னடா? எனக்காகத்தாண்டா நீ கார் ஓட்ட போகிற? நீ அப்படி நினைக்கிற? உன் சொந்த சங்கதின்னு வந்ததும் முதலாளி காலில் விழுந்துட்ட. இனிமே இந்த 2 மாத போனஸும் கிடைச்ச மாதிரி தான். செல்லம், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. முத்து, வீணா பேசாத. வேணுமுன்னா நான் 10 ரூபாய் தரேன். வண்டியை வச்சுக்கிட்டு போ. என்ன இதுக்கு கூப்பிடாத. வாய் திறவாமல் முத்து வெளியேறினான். ஆயா, அவ்வளவுதான் ஆயா. செல்லிக்கு ஆயுசு கெட்டியாக இருந்தா அவள் பிழைச்சுக்கிடட்டும். வீட்டினுள் நுழைந்து முகத்தை 2 கரங்களாலும் மூடிக்கொண்டு உட்கார்ந்தான் முத்து. அவனையும் மீறி விம்மல் வலுத்தது. ஏதோ கார் வருது தம்பி. முத்து அதிர்ந்து எழுந்து நின்றான். என்ன முத்து, செல்லம் வரமாட்டேன்னுட்டானா? சரி வா. கருணாகரன் பேசிக்கொண்டே உள்ளே நுழைந்தார். திகச்சு நிற்காத முத்து, காலம் கடத்தக்கூடாது. என் டிரைவர் காலையில் தான் வருவான். உன் பெஞ்சாதிய காரில் படுக்கவை. போ முத்து. அந்த பெரியம்மாவை உன் பெஞ்சாதி பக்கத்தில் உட்கார சொல்லு. நீ முன் சீட்டுக்கு வா. தயங்கி தயங்கி நின்று கொண்டு இருந்த முத்துவை முன் சீட்டிலே அமர சொல்லி தள்ளினார் கருணாகரன். கதவை அடைத்தார். ஸ்டேரிங் பிடித்தார் கருணா மில்ஸ் அதிபர் கருணாகரன். முத்துவின் இதயம் எகிரி குதித்து அவன் தொண்டையிலே வந்து மோதியது. பொருளை பதுக்கி விலையை உயர்த்துவது போல அவன் மனைவியின் உயிரை காப்பாற்ற ஜட்கா இல்லாமல் முடியாது என்ற ஒரே காரணத்தால் ஜட்கா வண்டிக்காரர்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களுடைய தொழிலை பதுக்கி வாடகையை 5 மடங்காக உயர்த்தி அவனை மனம் இடிந்து நம்பிக்கையற்று போக செய்த அந்த நிலையில் நள்ளிரவில் கோடீஸ்வரர் கருணா மில்ஸ் அதிபர் கருணாகரன் அவனை அருகிலே அமர்த்தி காரோட்டி கொண்டு செல்லுகிறார். உங்கள் சங்கம் உங்கள் வயத்துக்கு, எங்கள் சங்கம் எங்கள் வயத்துக்கு என்ற தன்மையிலே அடுத்தவரை பற்றி எண்ணாது தங்களை பற்றி மட்டுமே எண்ணி அவர்கள் ஏதேதோ செய்து கொண்டிருந்த போது கருணாகரன் யாருக்காக இப்போது இதை செய்கிறார்? ஒரு கால் இப்படி செய்தால் முத்து மனம் மாறி வேலைக்கு வந்து விடுவான். அவனால் மற்றவர்களும் வேலைக்கு திரும்பி விடுவார்கள் என்று எதிர்பார்த்து இதை அவர் செய்கிறாரோ? இனி அவன் செய்ய வேண்டியது என்ன? கார் குலுங்கி நின்று அவன் சிந்தனை ஓட்டத்துக்கு பிரேக் போட்டது. 1/2 மணி நேரம் ஏதும் புரியாத நிலையிலே அவனை அலக்கழித்துவிட்டு செல்லிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அது உடனே இறந்தது. அதற்கான காரணமாக 1/2 மணி நேரத்துக்கு முன்பாக வந்திருந்தால் குழந்தையை காப்பாற்றி இருக்கலாம் என்றனர் டாக்டர்கள். இன்னும் 1/2 மணி நேரம் தாமதித்து வந்திருந்தால் செல்லியின் உயிருக்கே ஆபத்தாக முடிந்து இருக்கும் என்றும் சொன்னார்கள். ஆம், காளியப்பனும் செல்லமும் சேர்ந்து அவன் குழந்தையை கொன்றுவிட்டனர். அவனுடைய முதலாளி அவன் மனைவியை காப்பாற்றிவிட்டார். முத்துவால் வேறு எப்படி நினைக்க முடியும்?
சரி முத்து, என்னால் உன்னுடைய குழந்தைய காப்பாற்ற முடியலை. ஆனால் உன் பெண்ஜாதி பிழைச்சதை குறித்து ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். உங்ககிட்ட என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, எனக்கு எதுவுமே தெரியல முதலாளி. தாம் காலிலே விழுந்த அவனை தூக்கி நிறுத்தினார் கருணாகரன். முத்து, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன். நீ அதை நல்லா கேட்டுக்கோ. ஏதோ நான் உனக்கு பெரிய உதவி செஞ்சுட்டதாக நினச்சிக்கிட்டு நாளைக்கு நீ மட்டும் வேலைக்கு வர நினைக்காத. அதனால் உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் கெட்ட பேர். எல்லோரும் செய்கிறதையே நீயும் செய், அது போதும். இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. காரில் ஏறி அமர்ந்த கருணாகரனையை சிலையாக நின்று பார்த்து கொண்டிருந்தான் முத்து. அன்பானவர்களே, சத்யவான் அவர்கள் எழுதிய உயிரும் வயிறும் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.